Hi friends, I'm Shruti. மொனாக்கோ கண்ட்ரி வேர்ல்டுலே செகண்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரிங்க. இந்த கண்ட்ரி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரெஞ்சு கோஸ்ட்ல மெடிடேனியன் சி பக்கத்துல இருக்க ஒரு குட்டி கண்ட்ரி தான் இந்த மொனாக்கோ கண்ட்ரி. இந்த கண்ட்ரிய பார்க்கிறதுக்கு ஜிராஃபி ஷேப்ல இருக்கும். இந்த கண்ட்ரில இன்னும் மன்னராட்சி தாங்க நடந்துட்டு வருது. இந்த கண்ட்ரியோட சைஸ் வந்து 2 கிலோமீட்டர் 200 மீட்டருங்க. இந்த கண்ட்ரியோட கரன்சின்னு பாத்தீங்கன்னா யூரோவை தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரியோட அபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு. அது மட்டும் இல்லாம இங்க லிங்கரியன், இட்டாலியன், இங்கிலீஷும் பேசுறாங்க. இந்த கண்ட்ரியோட நேஷனல் பிளாக் பாத்தீங்கன்னா மேல ரெட் கலர்ல இருக்கும், கீழே ஒயிட் இருக்கும். ரெட் வந்து மனிதர்களோட ரத்தத்தை குறிக்குது, ஒயிட் வந்து ஆன்மீகத்தையும் அமைதியும் குறிக்குதுன்னு சொல்றாங்க. மொனாக்கோவை ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றதுக்கு நிறையவே ரீசன் இருக்குங்க. கண்ட்ரியோட ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ல ஒரு சென்ட் நிலம் வந்து $19,440. அதே மாதிரி நம்ம ஊர் காசுல பாத்தீங்கன்னா 10,19,000 ரூபாய். மொனாக்கோவை ரொம்பவே சேஃபஸ்ட் கண்ட்ரினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரீட்டுக்கு 2 போலீஸ் எப்பயுமே 24 மணி நேரம் இருப்பாங்களாங்க. அதே மாதிரி வேர்ல்டுலே ரொம்ப கம்மியான போலீஸும் ஆர்மிஸும் இருக்கிற கண்ட்ரி இந்த கண்ட்ரி தாங்க. மொத்த போலீஸ் பாத்தீங்கன்னா 520 பேர் தான். அதே மாதிரி ஆர்மி பாத்தீங்கன்னா 260 பேர் தான் இருக்காங்க. 75% ஆஃப் பீப்புள் வந்து வெளிநாட்டு மக்கள் தான் இந்த கண்ட்ரில இருக்காங்க. மொனாக்கோல சும்மா ஒரு ஸ்ட்ரீட்ல நம்ம நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட்லியான காரையும் பிராண்டட் கார்ஸையும் தாங்க பார்க்கலாம். இதனால தாங்க இந்த கண்ட்ரிய பில்லினம் பிளே கிரவுண்டுன்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு குட்டி கண்ட்ரியா இருக்க இந்த மொனாக்கோ மலைகளுக்கும் கடலுக்கும் நடுவுல இருக்கிறதுனால ரொம்பவே அழகா இருக்குங்க. இந்த கண்ட்ரில மான்டே கேர்லோன்ற பிளேஸ் ரொம்பவே ஃபேமஸா இருக்குங்க. மொனாக்கோல வருஷத்துக்கு ஒரு வாட்டி மொனாக்கோ யாட் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடக்குங்க. இந்த ஷோல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பலவிதமான படகுகளை கண்காட்சிக்கு வச்சிருப்பாங்கங்க. இந்த ஷோ வந்து 4 நாள் நடக்குங்க. இது வந்து டூரிஸ்ட அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஷோ நடக்கிறதா சொல்றாங்க. மொனாக்கோ கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ரூல் வச்சிருக்காங்கங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து கேசினோக்கு போயிட்டு கேம்லிங் விளையாடக்கூடாது. வெளியூர் மக்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. இது மீறும் பட்சத்துல ரொம்பவே குற்றம் சொல்லிருக்காங்க. இதே மாதிரி ஆன்லைன்ல அந்த ஊர் மக்கள் வந்து கேம்லிங் விளையாடுறதுக்கு அனுமதியும் கொடுக்கறாங்கங்க. மொனாக்கோல ஃபுட்னு பாத்தீங்கன்னா பார்பக்யூன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அந்த ஃபுட் தான் நேஷனல் ஃபுட்டும் கூட. அது மட்டும் இல்லாம நாச்சி, ஃபேகோ, ஃபாகாசேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுட்டும் ரொம்பவே ஃபேமஸ். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொனாக்கோல ஏர்போர்ட்டே இல்லங்க. மொனாக்கோக்கு ரொம்பவே நியரஸ்டான ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்க காட்டே டி அசூர் ஏர்போர்ட் தான். இந்த ஏர்போர்ட்ல தான் நம்ம போனோம்னா கூட அங்க போய் தான் ஏறி மொனாக்கோக்கு போக முடியும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.